ஹலோ கைஸ், ஆர்னோ டு மீட் யூ. நம்ம எப்பயும் போல் மேட்ருக்கே போகலாம். இந்த டைம் என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பிடிச்ச அனிமி மூவிஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நான் சொல்ல போகிற அனிமி மூவிஸில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு அனிமி மூவிஸ் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நான் சொல்கிறேன். அனிமி மூவிஸில் ஃபஸ்ட்டு மூவி என்னென்னா த சுசாமிஸ் த டோர். என்னடா இந்த படம் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. சுசாமி அதாவது ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருப்பாங்க. நார்மலாக படத்தில் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பேயை பார்த்தா பயப்படுவாங்க, இல்லை வேறு ஏதாவது அமானுஷமாக அந்த மாதிரி நடந்தால் வந்து பயப்படுவாங்க. ஆனால் இந்த அனிமியில் அந்த மாதிரி இல்லை. அதாவது அவங்க பயத்தை எதிர்த்து போராடின மாதிரி இந்த அனிமியில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அனிமி மூவி வந்து ஒரு அட்வென்ச்சரான மூவி. இதில் வந்து கிராஃபிக்ஸ் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இந்த மூவியில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். அதாவது சுசாமின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு கதவை திறக்கிறதுனால எந்த மாதிரி பாதிப்பு வருது, அது எப்படி சமாளித்து அந்த கதவை திருப்பியும் மூடுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னால் வந்து எல்லாமே ஸ்பாயிலடும். நீங்கள் மூவி பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அனிமி மூவியை பற்றி நான் சொல்லணுன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு 2 அனிமி மூவி பேர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யுவர் நேமு, அதுக்கப்புறம் வெதரிங் வித் யூ. நான் ஃபஸ்ட்டு யுவர் நேமை பற்றி சொல்கிறேன். இந்த படம் எந்த கான்செப்டில் எடுத்திருக்காங்கன்னா, டைம் ட்ராவலில் பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. டைம் ட்ராவல் அப்படின்னு நீங்கள் சொன்னாவே வந்து மிஷின்ஸை பற்றி தான் யோசிப்பீங்க. ஆனால் வந்து இந்த படத்தில் எந்த ஒரு மிஷின்ஸையும் யூஸ் பண்ணாமல் தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் எப்படி காலம் கடந்திருப்பாங்கன்ட்டு உங்களுக்கு தோணலாம். அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணி தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டைம் ட்ராவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்து அது டைம் ட்ராவல் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய லவ் ஸ்டோரி படம் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்னடா லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னா, இந்த படத்தில் லவ் பண்ணுறாங்க, அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எப்படி சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் படம் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அனிமி மூவி வந்து வெதரிங் வித் யூ. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். இந்த படத்தில் வெதரை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால தான் இந்த படத்தோடைய பேர் வந்து வெதரிங் வித் யூ. இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பைல் வந்து அவருக்கு பிடிச்ச அனிமேஷன் மூவியை பற்றி சொல்லியிருப்பார். அதோட கண்டினியூவேஷனாக எனக்கு பிடிச்ச அனிமேஷன் மூவியை பற்றி நான் சொல்ல போகிறேன். என்னோடய ஃபேவரட் அனிமேஷன் மூவி என்னென்னா ஃபாரஸ்ட் ஃபயர்ஃப்ளைஸ். இந்த அனிமையை பற்றி சொல்லணும்னா இந்த டூரேஷனே வெறும் 40 மினிட்ஸ் தான். இந்த லவ்வை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாராவது அனிமி பார்க்க டைம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அனிமியை போட்டு காமிங்க. இது வெறும் 40 நிமிஷம் தான். இந்த அனிமியை பற்றி நான் சொல்லணும்னா லவ் அண்ட் மிஸ்டி கலந்தது தான் இந்த அனிமேஷன் மூவி. ப்ளஸ் இது ஒரு ஃபேண்டசி அனிமேஷன் மூவியும் தான். நிறைய பேருக்கு இந்த அனிமியோட எண்டு வந்து யாருக்குமே பிடிக்கல. அதனால என்னவோ இது ஃபேமஸாக இந்த அனிமியை பற்றி யாரும் பேசலை போல். யாராவது தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த அனிமியை பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன அனிமி மூவி பார்க்க போகிறோன்னா டனல் டு சம்மர் த எக்ஸிட் டு குட் பாய். இந்த அனிமி எதை பற்றி பேஸ் பண்ணதுன்னா லவ் அண்ட் டைம் ட்ராவல் பற்றி பேஸ் பண்ணது தான். அப்புறம் நம்ம ஹீரோயினி பற்றி சொல்ல போனோம்னா அவங்க 2 பேரோட பேக் ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் அவங்க 2 பேரும் இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் அதில் நடந்துப்பாங்க. அப்புறம் மூவியோட ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா நான் தான் சொல்லிட்டேனே, டைம் ட்ராவல் பேஸ்டு அனிமே தான். அப்புறம் இந்த அனிமையை பற்றி சொல்ல போனால் இதில் இருக்கிற 2-3 சீன் வந்து மீம்ஸாக வெளியே போயிருக்கு. ஃப்ரீ டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அனிமே நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐ வாண்ட் ஈட் யுவர் பேங்க்ரியாஸ். இந்த அனிமையை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபேண்டசி மேஜிக்கே இல்லாமல் நார்மலாக நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனாலே எனக்கு வந்து இந்த மூவி வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அனிமேஷன் மூவியில் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமேனா இந்த மூவி தான். அப்புறம் மூவியை பற்றி சொல்ல போனால் வழக்கம்போல் நம்ம ஹீரோ ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுன்னு இவருக்கு சொல்லிக்க யாருமே இல்லை. இவரோட லைஃப்பை மாற்ற வரதா நம்ம வந்து ஹீரோனி வந்து என்னென்னா அவங்க வந்து ரொம்ப ஜாலி டைப், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. அவங்க வந்து எப்படி நம்ம ஹீரோவை மாற்றுறாங்க சொல்கிறத பற்றி தான் இந்த அனிமே. நிறைய பேருக்கு வந்து இந்த அனிமையோட எண்டிங் பிடிக்கலனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் யாராவது லோன்லியாக ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே கைஸ், இதோட எனக்கு பிடிச்ச ஃபேவரட் அனிமி மூவி லிஸ்ட் முடிஞ்சுது.
ஓகே காய்ஸ், இதோட என்னோடய ஃபேவரட் மூவி லிஸ்ட் முடிஞ்சு. இந்த படத்தெல்லாம் எங்கே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளைவாக நான் லிங்க் அனுப்பிச்சிடுறேன். ஓகே பாய் காய்ஸ்.